துலாம் ராசி. இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் உங்களுக்கு ஒருத்தங்க நல்லது செஞ்சால் நல்லது செய்வீங்க, கெட்டது செஞ்சால் கெட்டது செய்வீங்க. கொடுக்குற பலனுக்கேற்ப மற்றவங்களுக்கு பலனை தரக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 11 நாட்களில் கிரக அமைப்புகள் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குருக்கு. இந்த தாக்கம் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு இப்போ ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சால் நீங்கள் கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதையும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது துலாம் ராசி நீங்கள் பாருங்கள், சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு இந்த சித்திரை 3 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1 2 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த துலாம் ராசியில் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி பெரும்பாலும் உங்கள் ராசியோட சின்னம் எப்படி இருக்கோ அது போல தாங்க, நல்லது கெட்டதுக்கெல்லாம் தீர ஆலோசனை செஞ்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்தில் நீதி நேர்மையை சரியாக பின்பற்றக்கூடியவங்க பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்கள் ராசி சின்னத்தை போல தான் எந்த ஒரு விஷயத்திலுமே நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத பகுத்தாய்ந்து தீர்வு சொல்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. ஒரு 2 பேருக்கு சண்டை, நீங்கள் தான் சமாதானம் பேசணும் அப்படின்னா கூட சண்டை போட்டுகளை கூட ஒன்று சேர வைக்கும் உங்களோட வாதம். பேச்சு திறமையால் எந்த ஒரு விஷயத்தையுமே வெல்லக்கூடிய தன்மை இயல்பிலேயே இருக்கும். ஏன்னா அவங்க ராசி அதிபதி சுக்கிரன், எப்பொழுதுமே நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களாக வாழக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த விசாகம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்கள் ராசியில் புதன் பகவான் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது. இந்த அமைப்பு தாங்க இப்போ உங்களுக்கு பலனை ஏற்படுத்த போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சுட்டு செய்யுங்க, அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். அதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே இது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும், அதனால் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசியில் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதிபதி சுக்கிரன் அப்படின்னு தெரியும். உங்களோட குணம் பெரும்பாலும் அழகு, சமநிலை, கலையார்வம், இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தா இளஞ்சிவப்பு, பச்சை, நீலம், வெள்ளை. அதிர்ஷ்டக்கல் அமுதக்கல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள் இந்த கட்டிடக்கலை, கலை, மனித வளம், சட்டம், பணியாளர் துறை, அழகு சாதன பொருட்கள் ஆலோசனை வழங்குறது, இந்த துறைகளில் தேர்ந்தெடுத்தால் நல்ல பிரகாசம் செய்யலாம். அதே போல் உங்களுக்கு நட்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தா கும்பம், மிதுனம். உங்களுக்கு இணையான ராசிகள் மேசம், சிம்மம், தனுசு. பெரும்பாலும் இந்த ராசிக்காரன் கூட உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு நட்பு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் வருது அப்படின்னு பார்த்தா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அளவிற்கு சில நிலைகள் உருவாகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்ல ஒரு உயர்வை பெறலாம். பண வரவில் திருப்தி உண்டாகும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடித்து சிறப்பாக உங்களோட காரியத்தில் நன்மை பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். தொழிலுக்கு புதிய சொந்த பந்தம் வந்து சேரும். அதே போல் தொழிலுக்காக புதிய சொத்து சேர்க்கை கூட ஏற்படும். சொந்தங்கள் உனக்கு பக்கபலமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பாருங்கள், உங்களோட வேலையில் நீங்கள் ரொம்ப நாளாக வேலையை தள்ளி போட்டுட்டு செய்ய முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட இப்போ சிறப்பாக செய்து காட்டக்கூடிய அளவிற்கு யோகமான அமைப்பு உண்டாகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியாளர்களோட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவீங்க. அதனால் உங்கள் பணியாளர்கள் பாருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புதிய சொத்து சேர்க்கை இருக்குது, நல்ல ஒரு உயர்வும் இருக்குது. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, இதனால் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு பாருங்கள், இப்போது வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ தீவிரமாக முயற்சி எடுங்க, நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் ஆகி ரொம்ப நாளாக புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க மனமார சிவபெருமான வழிபடுங்க, கூடிய விரைவில் இந்த நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். அதே போல்
நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க மூத்தவங்ககிட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். இப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யாதீங்க. நல்லது நடக்குது அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கூட இருக்கிறவங்க ஏதாவது பேராசை சொல்லி நிறைய பெரிய முதலீடில் தேவையில்லாமல் நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டால் அது பின் விளைவையும் பின்னடைவும் கொடுத்துரும். கவனமாக இருங்க. நேரம் நல்லா இருக்குது, அதனால் யோசித்து செயல்பட்டால் நன்மையை பெறலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய நிறைவான பொருளாதாரத்தை இப்போ பெற போகிறீங்க. சுமூகமான உறவு இருக்கும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயலால் மற்றவங்ககிட்டையுமே அவங்களோட மனதில் இடம் பிடிப்பீங்க. ஆனாலும் நீங்கள் உங்களோட பாடங்களில் கவனம் செலுத்துறது நல்லது. வயது வந்த புத்திரர்கள் உள்ளவங்களுக்கு நல்ல உதவியுமே கிடைக்கும். தம்பதிகளுக்கு இடையில் ஒற்றுமை உண்டாகும். ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் இப்போ உங்களுக்கு செயல்படுது. அதனால் நீங்கள் அதற்கேற்றவாறு பழக்க வழக்கத்தை அமைச்சுக்கிறது நல்லது. இந்த சித்திரை 3, 4ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் ஏற்படும். ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குது. பயப்பட தேவையில்லை. நீங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியும். இப்போது கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், இது வாரம் கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டால் அபிவிருத்தி குறையலாம். கவனம் ரொம்பவும் தேவை. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிட்டால் மேன்மையை பெறலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவுமே நல்லது. பெரிய முதலீடுகள் செய்ய நினைக்க போது நீங்கள் எந்த ஒரு காரியமே சற்று சிந்திக்காமல் செயல்படாதீங்க. சிந்தித்து செயல்பட்டால் உத்தமமாக இருக்கும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களும் சரி, அதற்கான ஒரு நடவடிக்கையும் சரி வீண் அலைச்சலை கொடுக்கும். ஆனால் வீண் அலைச்சலை கொடுத்தாலுமே அதன் மூலம் அனுகூலமான பயண விசாக நட்சத்திரக்காரங்க நீங்கள் பெற போகிறீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் எடுக்கும் பணிகளை நீங்கள் சரிவர செய்து முடித்தா இதன் மூலம் நன்மையை பெற முடியும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த வாரம் எல்லா வகையிலுமே தடை தாமதம் ஏற்படாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. தடை தாமதம் நீங்கும். அப்படி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது மல்லிகைப்பூ சாற்றி பெருமாளை வழிபடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் கட்டாயம் பெற முடியும். துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், நல்ல ஒரு சிறப்பான பலன்கள், அதிகமான பலன்கள் நல்லதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமாக இருந்தாலுமே அதை நீங்கள் தைரியமாக செயல்பட்டு அந்த வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிச்சுவீங்க. அதே போல் சவாலான வேலையை கூட சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. சுற்றி இருக்கிற எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட வேலை இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், மாறுதல் கூட வரலாம். அதே போல் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த உத்தியோக உயர்வு இருக்கு இல்லையா, அது கொஞ்ச நாள் தள்ளி போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபமும் நல்லபடியாக அமோகமாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடுங்க. ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கை எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணணும். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் இப்போ உங்களை விட்டு தீருது. பிள்ளைங்களால் வேணால் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து அனுசரணையை அவங்ககிட்ட நடந்துக்கோங்க. உத்தியோகம் பார்த்தா அலுவலகத்தில் மேன்மையான நிலை இருக்குது. பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தை இப்போ பாருங்கள் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சலுகைகளை கொடுங்க. இதனால் நிறைய லாபத்தை பெற முடியும். நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை நல்ல ஒரு தரமான பொருட்களாக வச்சுருங்க. புதிய திட்டங்கள் போட்டு உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. ஆனால் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்களோட ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க அதிகமாக கவனம் செலுத்தணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இப்போ உண்டாகுது. புதிய முதலீடு நல்லது, எச்சரிக்கையாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலனை தரும். புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறவினர்கள் விஷயத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படணும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பங்குதாரர்களையும் கூட்டாளிகளையும் கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். வரவு செலவை கவனமாக எழுதி வைங்க. இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட மேன்மைக்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும்.
பெரிய உங்களோட ஆதரவு மிகப்பெரிய நன்மையை துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே மேன்மை அடைய உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.